Gomathi's Kitchen subscribe பண்ணாதவங்க subscribe பட்டனை press பண்ணுங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம press பண்ணிக்கோங்க. Hello friends, welcome back to Gomathi's Kitchen. நம்ம இன்னைக்கு தந்தூரி சிக்கன் வந்து அவன் தந்தூரி மேக்கர் எதுவுமே இல்லாம ஸ்டவ் குக் டாப்லயே நம்ம வந்து ஒரு 20 ல இருந்து 25 நிமிஷத்துக்குள்ள செஞ்சு முடிச்சிரலாம். அவுட் சைடு நல்ல crispy coating ஆவும் உள்ள பாருங்க நல்ல ஜூசியா சிக்கன் எவ்வளவு சாஃப்ட்டா வெந்திருக்கிறது அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். இது செய்யிறதுக்கு மேக்ஸिमम ஒரு 25 நிமிஷம் தான் ஆகும். அதை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கறத பாத்துருவோம். இதுக்கு பாத்தீங்க அப்படினா நான் வந்து தந்தூரி சிக்கனோட full leg piece அதாவது தொடையோட சேர்த்து இருக்க கால் பகுதியை வாங்கி வச்சிருக்கேன். 2 கோழியோட 4 கால் மொத்தமா தொடையோட இந்த மாதிரி வாங்கி நடுவுல இந்த மாதிரி நம்ம வந்து வகுந்து வச்சுக்கிட்டோம் அப்படினா நல்லா வேகும். அதே மாதிரி சிக்கன்ல நல்லா மசால் இறங்கும். அதுக்காக பண்ணிக்கலாம். இதுக்கு மத்த சாமான்கள் பாத்தீங்க அப்படினா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கலரா உள்ள மிளகாய் தூளை எடுத்து வச்சிருக்கோங்க. இதுக்கு நான் கடையில வாங்கல தந்தூரி மசாலா பவுடர்னே விக்குது. அது வந்து ஒரு 4 ல இருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். நீங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி இத கூட குறைச்சு சேர்த்துக்கோங்க. இதுக்கு மஞ்சள் தூள் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த எலும்புச்சம்பழம் நம்ம கடைசியா சர்விங் பிளேட்டுக்காக இது வந்து நான் ஒரு பாதி யூஸ் பண்ண போறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம மைய அரைச்சதா பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு நல்ல கெட்டியான தயிரா 3/4 கப் அளவுக்கு எடுத்துக்கணும். கண்டிப்பா வந்து ரொம்ப புளிச்ச தயிரோ இல்ல தண்ணியாவே இருக்க கூடாது. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை நம்ம கடைசியா grill பண்றப்ப யூஸ் பண்ண போறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய். இதுக்கு கஸ்தூரி மேத்தி இதுன்னு கடையில கிடைக்குது. அப்படி இல்லனா வெந்தய கீரையோட காஞ்ச பகுதி 2 டேபிள் ஸ்பூன். உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இத வச்சு நம்ம இப்ப தந்தூரி சிக்கன் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப தந்தூரி சிக்கனுக்கு வந்து நம்ம மசாலா ஒன்னு பேஸ்ட் ரெடி பண்ணனும். அதுக்காக நம்ம இப்ப வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதுல நம்ம இப்ப எடுத்து வச்சிருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இதுலயே நான் இன்னைக்கு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தந்தூரி மசாலா பவுடர் எடுத்து வச்சிருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் நல்ல கலரா இருக்கிற மிளகாய் தூளா எடுத்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கேன். ஒரு 3/4 கப்புக்கு ரொம்ப புளிக்காத கெட்டியான தயிரா எடுத்துக்கோங்க. அப்பதான் மசாலா நல்லா ஒட்டிக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு 3/4 டேபிள் ஸ்பூன். கஸ்தூரி மேத்தி இலைய வந்து இந்த மாதிரி கையில நல்லா நசுக்கி போட்டோம்னா பவுடர் ஆயிடும். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. எல்லா இன்கிரிடியன்ட்டும் ஒண்ணா கலக்கிற அளவுக்கு. இப்போ கலந்தாச்சு. இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன் ஆயில் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க என்ன சமையல் ஆயில் யூஸ் பண்றீங்களோ அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊத்திட்டு அதையும் கலந்து விட்டுறலாம். இப்போ மசாலா பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இத வந்து நம்ம சிக்கன்ல எல்லாத்தையும் நல்லா தடவி விட்டுறலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பகுதி எல்லாத்துலயுமே ஈவனா படுற அளவுக்கு நம்ம சிக்கன் எதுவுமே வெளியில தெரியாத அளவுக்கு அதை நல்லா தடவி விட்டுருங்க. இந்த திக்கா நம்மளோட மசாலா பேஸ்ட் இருந்தாதான் மசாலா கண்டிப்பா வந்து நம்ம சிக்கன்ல இருந்து வராது. அதே மாதிரி நம்ம வேக வைக்கிறப்பையும் தண்ணியா ஆகிடாது. திக்கான தயிரா எடுத்தா மட்டும்தான் இப்படி இருக்கும். இதை ஒரு 2 ல இருந்து 8 மணி நேரம் மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நல்லா மசாலா இறங்கி டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் இப்போ ஒரு ஏர் டைட் கண்டெய்னர் பாக்ஸில் இதை வந்து நான் வச்சுட்டு மூடி போட்டு டைட்டா வச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம தந்தூரி பண்ணலாம். அதை எப்படி பண்ணலாங்கிறத 3 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்ப்போம். இப்போ எனக்கு 3 மணி நேரம் நல்லா வந்து மேரினேட் ஆயிடுச்சு சிக்கன். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன்ல ஒரு 5 ல இருந்து 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு இதை வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க மேரினேட் பண்ண சிக்கனை அதை வந்து ஒரு 3 பீஸ் நம்ம பேன் எவ்வளோ அளவுக்கு பத்துதோ அது அளவுக்கு வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை வந்து ஒரு மீடியமுக்கு கொஞ்சம் அதிகமான தீயில இதை வந்து நல்லா டைட்டா மூடி போட்டுட்டு ஒரு சைடு 5 நிமிஷமும் இன்னொரு சைடு 5 நிமிஷமும் குக் ஆகிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். பார்த்து மீடியமாவோ இல்லை கொஞ்சம் அதுக்கு அதிகமாகவோ வச்சு வெந்துச்சு அப்படின்னா சிக்கன் நல்லா ஓரளவு குக் ஆயிடும் நம்ம இந்த பேன்லயே. அதுக்கப்புறமா நம்ம grill பண்ணலாம். அப்போ சிக்கன் வந்து நல்லா ஜூசியா இருக்கும். இப்போ ஒரு சைடு 5 நிமிஷம் ஆயிருச்சு. இப்போ நான் திருப்பி போடுறேன் பாருங்க. மசாலா நல்லா திக்கா இருந்தனால தான் கொஞ்சம் கூட வெளியில வரல ஆவி பட்டதுக்கு அப்புறமும். இப்போ இந்த மாதிரி நல்ல ஒரு ப்ரௌன் கோட்டிங் வந்ததுக்கு அப்புறமா நான் இன்னொரு சைடு வந்து திருப்பி போடுறேன். இந்த சைடும் ஒரு 5 நிமிஷம் இப்போ இது வேக வச்ச மாதிரியே மீடியம் இல்லாட்டி மீடியமோட கொஞ்சம் அதிகமாக தீய வச்சு மூடி வச்சு வேக விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் நல்லா வந்து கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இப்போ grill பண்ணிடுவோம். கிரில்லிங்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்கா மேக்கர்னு கடையில் இந்த மாதிரி grill கிடைக்குது. அதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக பார்த்து வாங்கிக்கோங்க. இரும்பில் வாங்கினீங்க அப்படின்னா துருபடும். துரு வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது, கேன்சர் இன்டியூசர் ஆகிரும். அதனால் இந்த மாதிரி நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் உள்ள இந்த ஃபுல்கா மேக்கர்லோட இந்த அடுப்பில் நல்லா கொஞ்சம் மீடியமில் கொஞ்சம் அதிகமாக தீயை வச்சு ஒரு சிக்கனாக நம்ம சுட்டு எடுக்க போகிறோம். தீயை கொஞ்சம் கூட்டி குறைச்சலாக தான் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெண்ணெயை ரூம் டெம்பரேச்சருக்கு நல்லா குழன்னு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சைடு பாருங்கள் நல்லா சுட்டு வந்துருச்சு. இப்போ வந்து இன்னொரு சைடும் இதே மாதிரி ஃபஸ்ட்டு சுட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெண்ணெயை ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா வந்து ஒரு சைடு நல்லா தடவி விட்டுட்டு அந்த சைடு குக் பண்ணோம்னா ஈவனாக நமக்கு ஹீட் படும். அதே மாதிரி வாசனையும் நல்லா இருக்கும், நல்லா ஜூஸியாக இருக்கும். நம்ம சிக்கன் வந்து ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி இது இருக்காது கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா தடவிட்டேன். தடவின உடனே நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டோம்னா சூடு ஈவனாக இருக்கும். இப்போ எனக்கு இங்கே வின்டர் அப்படிங்கிறனால உங்களுக்கு கேஸ் அடுப்பில் காட்டியிருக்கிறேன். இப்போ எனக்கு வெளியில் வச்சு காட்ட முடியாது. சப்போஸ் நீங்கள் வெளியில் விறகு அடுப்பு யூஸ் பண்ணுறீங்கன்னா இதே ஃபுல்கா மேக்கரை விறகு அடுப்பில் வச்சு சுட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு ஃப்ளேவர் பார்த்தீங்க அப்படின்னா சார்கோல் ஃப்ளேவர்னு சொல்லுவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். விறகு அடுப்பு சான்ஸ் கிடச்சதுன்னா கண்டிப்பாக அதில் பண்ணுங்கள். நான் அதையும் ஒரு நாள் வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் சம்மரில். இப்போ ஒரு சைடு நான் இன்னொரு சைடும் நல்லா பட்டரை தடவிட்டு இப்போ அந்த சைடும் நான் திருப்பி போட்டு காட்டுறேன். எப்படி வந்து ஒரு சைடு நல்லா வந்து குக்காக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா தந்தூரி சுட்ட ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். தீயை மீடியமாக குறைச்சோ அப்பப்போ கூட்டி குறைச்சி தான் நம்ம வச்சுக்கணும். நீங்கள் வந்து கண்டிப்பாக பட்டர் தடவுனா மட்டும்தான் நல்லா ஈவனாக நமக்கு வந்து குக் ஆகும். நம்ம கால் பகுதி எல்லா இடத்தையுமே எந்த இடத்துல வேகலையோ அந்த இடத்துக்கு நல்லா திருப்பி போட்டு இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஒரு சிக்கனுக்கு ஆகும், அவ்வளோதான். இப்போ வெந்ததுக்கு அப்புறமா ரெண்டு சைடும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரெண்டு சைடும் பட்டரை தடவிட்டு நம்ம சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது வந்து நம்ம 1000-2000 கடைகளில் வாங்குறதோட வீட்டில் ஹெல்த்தியான முறையில் நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.